ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை அடையாரில் ஃபேமஸாக இருக்கிற பிரேம்ஸ் கிராம போஜனுங்கிற மில்லட் ரெஸ்டாரண்ட் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா மில்லட்டில் பல வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ரெட் ரைஸ் மீல்ஸு, மில்லட் மீல்ஸுன்னு, தூய்மொழி ரைஸில் கூட ஒரு மீல்ஸ் தராங்க. ரெஸ்டாரண்ட்டில் நுழைஞ்சோம், ரொம்ப க்ளீனாக இருந்தது. மெனுவில் பார்த்தீங்கன்னா துணை ஜாக்ரூட் பிரியாணி போட்டிருந்தாங்க, ப்ரொக்கோலி சூப்பு, பல ஐட்டங்க இருந்தது. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற ஜாக்ரூட் பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். பலாப்பழ பிரியாணி. உள்ள நுழைஞ்சிட்டோம். நாங்கள் ஒரு 3 மணிக்காக தான் போனோம், மத்தியானமாக. ஸோ ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, சீட் ஈஸியாக கிடச்சிது, உட்காந்துட்டோம். போய் அந்த துணை ஜாக்ரூட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பிரியாணி வந்தது. ஒரு அல்வா, ஒரு கிரேவி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் பொறுமையாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பலாப்பழத்தையே பார்த்திங்கன்னா பார்க்குறது அந்த மட்டன் மாதிரி இருந்தது கன்சிஸ்டன்சி. நல்லா வேக வச்சு மட்டன் கன்சிஸ்டன்சி கொடுத்துருந்தாங்க அந்த பலாப்பழத்தை. அது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தெரில, மட்டன் பிரியாணி மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்தது, நல்ல டேஸ்ட், ஸ்பைஸியாக இருந்தது. ஒரு வித்தியாசமான பிரியாணி இது. அப்போ ரைத்தோட பிரியாணி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. பிரியாணி ரைத்தா காம்பினேஷன் அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது வெஜிடேரியன் பிரியாணி மாதிரி தெரில, மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இந்த குருமா மாதிரி கொடுத்துட்டாங்க, வீட்டில் குருமா. அதையும் சாப்பிட்டு பார்த்தா அது டேஸ்ட் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குல்ஃபி விற்கிறாங்க. பனை வளத்தை செஞ்ச குல்ஃபி, தென்னம்பட்டில் எடுத்த பதநீர்லாம் விற்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சு அங்கே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.